subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்முடன் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்துதுவர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவர்னகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததையு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத் என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்தில் 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் நல்ல மடா சைஸு, நல்ல பெரிய ரவுடியை போல இருக்கிறவன், அவன் பேர் அருண். இன்னொருவன் பேர் பிராங்க்லின், மிகவும் ஒல்லியாக இருப்பவன். இந்த அருண் என்ன செய்தான், பிராங்க்லினை ஒரு நாள் அடித்து விடுகின்றான். அப்போ எல்லாரும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு, ஐயோ பிராங்க்லினை அடிச்சிட்டான் என்று அவர்கள் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போ பிராங்க்லின் அமைதியாக இருந்து அந்த அருணிடம் சென்று சொல்லுகின்றான், நான் உன்னால் அடிக்க முடியும், என் கையில் கல் இருக்குது, ஆனால் நான் உன்னை திரும்பி அடித்தால் அது பகையாக மாறிவிடும், நம்முடைய உறவை கெடுத்துவிடும், அதனால் நம்ம என்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும் என்று அவன் கூறுகின்றான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ அருண் பெரியவனாக மாறினானா இல்லை பிராங்க்லின் பெரியவனாக மாறினானா? அந்த இடத்துல பிராங்க்லின் தான் பெரியவனாக மாறுகின்றான். ஏனென்றால் அங்கு மன்னிக்கிற தன்மை உடையவனாக இருக்கிறான், விட்டு கொடுக்கிற மனத்தன்மை உடையவனாக இருக்கின்றான், பொறுமையை கடைப்பிடிக்கிற மனிதனாக அவன் இருக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, அதை தான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக அலைந்து திரிகின்றான். அந்த ஒரு இடத்துல ஒரு குகைக்குள் செல்லுகின்றான். அந்த குகைக்குள்ள வெளியே போகலாம் அப்படி என்று செல்லும் பொழுது அந்த குகையில் மறைந்திருந்த தாவீது சவுலுடைய ஆடையுடைய ஒரு பக்கத்தை அவன் வெட்டி செல்லுகின்றான். அப்போ சவுல் திரும்பி போகும் பொழுது, அரசரே, ராஜாதி ராஜாவே, ஆண்டவர் உன்னை என் கையில் இன்று அர்ப்பணித்தார், உன்னை கொல்ல என்னோடு இருப்பவர்கள் அனைவரும் தூண்டினார்கள், ஆனால் நான் மனசாட்சிக்கு பயந்தவனாக ஆண்டவர் திருவுளப்படுத்திய, ஆண்டவர் அர்ச்சித்த, ஆண்டவர் அபிஷேகம் செய்த ஒரு மகனை என்னுடைய கையால் தொடக்கூடாது என்று அவன் அந்த இடத்துல மனசாட்சிக்கு பயந்து கடவுளுடைய ஊழியனை தொடாமல் விட்டு விடுகின்றான். அவகாசம் இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, அவன் கொல்லக்கூடிய அந்த தருணங்களுங்க கிடைச்சிச்சு, ஆனால் அவன் அந்த முடிவை எடுக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய பகைவர்கள், நம்முடைய எதிராளிகள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்கள பழி வாங்காமல் விடமாட்டோம். ஆனால் தாவீது அந்த இடத்துல விட்டு கொடுக்கிறவனாக மாறினான். தெய்வ பிள்ளைகளே, அப்போ தாவீது உயர்ந்த மனிதனாக மாறுகின்றான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம அடுத்தவங்களை அழிக்கணும், அடுத்தவங்களை பகை தீர்ச்சிக்கணும், அவனுக்கு பழிக்கு பழி வாங்கணும், அவனை நம்ம அழிச்சு போடணும் என்று பல திட்டங்களை வகித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டங்களெல்லாம்
அழிந்து போகும் தெய்வ பிள்ளைகளை விட்டு கொடுத்து போ, கெட்டு போக மாட்டாய். தேவனாகிய கர்த்தர் அதுதான் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கின்றார். அந்த இடத்துல தாவீதுக்கு அவகாசம் வந்துச்சு, வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் அதை அவன் துர்விநியோகம் செய்யவில்லை, அவன் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவன் ஆண்டவருடைய ஊழியனை தான் பார்த்தான். அந்த இடத்துல ராஜாவாக பார்க்கல, ஆண்டவர் கை வச்சு அபிஷேகம் செய்த ஒரு ஊழியனை பார்த்தான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகள். அதனால் அடுத்தவங்களை தண்டிப்பதோ, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்வதற்கோ, அடுத்தவங்களை பற்றி இழிவாக பேசுவதற்கோ, அடுத்தவங்களை பற்றி நாம் தவறாக பேசுவதற்கோ நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. அதனால் மற்றவர்களை பற்றி பேசுகிறத வீட்டில் விட்டுடுங்க. மற்றவங்களை பற்றி எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ நீங்கள் பேசாதீங்க. அப்போ பாதி மன சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு அருள்வார். மன சந்தோஷம் உனக்கு வந்துடும். நம்ம பாதி வாழ்க்கை அடுத்தவனை பற்றி யோசித்து தான் நம்ம கெட்டு போகிறோம், அதை செலவழிக்கின்றோம். அதனால் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை தவிர்த்து விடு என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இந்த வேளையில் அவன் சொல்லுகின்றான், ஐயா, உன்னை கொல்ல தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தார், ஆனால் தேவன் அபிஷேகித்த மகனை நான் ஒரு நாளும் தொடமாட்டேன் என்று அவன் கூக்குரல் இடும் பொழுது, அந்த வார்த்தையில் ஒரு இடத்துல தாவீது சொல்லுகின்றான், இஸ்ரேலின் அரசை யாரை தேடி புறப்பட்டார், யாரை பின்தொடர்கிறேன், ஒரு செத்த நாயை என்றோ, ஒரு தெல்லு பூச்சியை என்றோ என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறான். தாவீது நான் செத்த நாய் என்று சொல்லுகின்றான். அதே போல் தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் செத்த நாய்கள், எதுலையோ செத்து கிடக்கிறோம். நம்மளை மீட்டெடுக்க ஆண்டவர் வருகின்றார். நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்திருக்கின்றார். அதனால் நம்ம தாவீது மனமுடையவனாக மாறணும். மற்றவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, மற்றவங்களுக்கும் நமக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு பாவத்தில் செத்த நாய்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாவீது தன்னையே தாழ்த்தி கொண்டார். அப்பொழுது சவுல் அரசன் அவன் அங்கீகரிக்கிறான். என்ன சொல்கிறான்? என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனோ நான் உனக்கு தீங்கு செய்தேன் என்று அங்கேயே பாவ மன்னிப்பு கேட்கின்றார். தெய்வ பிள்ளைகளை, இதுதானே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. நம்ம நல்லவனாக இருக்கும் பொழுது எல்லாரும் நல்லவனாக மாறுவோம். எல்லாரும் தீயவனாக இருந்தால் நீயும் தீயவனாக மாறணும்னு எந்த சட்டமும் சொல்லலை தெய்வ பிள்ளைகளே. அதனால் நீ நல்லவனாக தேவன் அர்ச்சித்திருக்கிறார், நீ நல்லவனாகவே வாழ். முதல் வாசகம் குகையில் நடக்கிறது, இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் மலையில் நடக்கிறது. என்ன என்றால், இயேசுநாதர் தமக்கு உரியவர்களை அழைக்கின்றார். தமக்கு உரியவர்களை அழைத்து அவர்கள் 12 சீடர்களாக அவர் நியமிக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, 12 சீடர்கள் யார்? நீதிமான்களா, இல்லை பரிசுத்தவான்களா, இல்லை புனிதவான்களா? கிடையாது. அங்கு கொலைக்காரன் இருந்தான், அங்கு காட்டி கொடுக்கிறவன் இருந்தான், அங்கு சுங்கவரிக்காரன் இருந்தான், அங்கு ஏமாற்றுகிறவன் இருந்தான், கோபப்படுகிறவன் இருந்தான். எல்லாரையும் அவர் புனிதராக மாற்றுகின்றார். அப்போ நம்ம என்ன புனிதரா? கிடையாது, நம்மளும் பாவிகள் தான். ஆனால் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அஸ் செயின்ட், நம்மளை எல்லாரும் புனிதர்களாக மாற்றுகின்ற அந்த ப்ராசஸ் நடக்கிறது, அந்த வழிமுறை நடந்து கொண்டிருக்கு. நாம் மாறணும், அனுதினமும் புனிதராக மாறணும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தெய்வ பிள்ளைகளே. அதனால் நாம் என்றும் நன்மைகளே செய்கிற பிள்ளைகளாக மாறுவோம், வாழுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தாவீது ஆனவர் அப்பா சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த சவுலை தாவீது இருக்கிற குகைக்குள் நீர்தாமே கொண்டு வந்திர ஐயா. அப்பா அந்த நேரத்தில் அவன் தவறான முடிவு எடுக்கல, சவுலை கொன்று போடணும்னு நினைக்கல.
ஆண்டவர் அர்ச்சித்த மகனை நான் ஒருபோதும் தொடவே கூடாது என்று நினைத்தான் சுவாமி. ஏசப்பா, அவன் உன்னுடைய அபிஷேக கரங்களுக்கு, உன்னுடைய அன்பான கரங்களுக்கு, அபிஷேக கரங்களுக்கு மரியாதை கொடுத்தான் சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அந்த அபிஷேக கரத்திற்கு மரியாதை கொடுப்பதில்லை சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் பிஷப்ஸை பற்றியும், ஆண்டவரே குருக்களை பற்றியும், ஆண்டவரே கன்னியர்களை பற்றியும் தவறாக பேசுகிறார்கள் சுவாமி. ஏசப்பா, தேவன் அபிஷேகித்தவர்களை நான் ஒருபோதும் தொடமாட்டேன் என்று தாவீது அங்கீகரித்தான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆனா இழிவாக பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் சுவாமி. அதன் நிமித்தம் எத்தனையோ உம்முடைய அபிஷேக குருக்களும் கன்னியசர்களும் மனம் உடைந்து போய், ஐயோ ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அதே போல இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவரே தனிமையிலும் ஒருமையிலும் அனாதை பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, தாய் தந்தையர்களால் கைவிடப்பட்டு, மகனால மகளால கைவிடப்பட்டு இன்னைக்கு அனாதை போல இருக்கிறார்கள் சுவாமி. ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள், தீராத பிரச்சனையில் இருக்கிறார்கள், கோர்ட் கேஸில் இருக்கிறாங்க சுவாமி. ஏசப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே இவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பகைவரின் சூழ்ச்சியிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாய மந்திர தந்திரங்களில் இந்த பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்நாளிலே ஆண்டவரே தாவீது, ஐயா நான் செத்த நாய், என்னை போய் நீ தேடுகிறாயா என்று தன்னையே தாழ்த்தி கொண்டான் சாமி. அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் இன்னைக்கு எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு சேவிங்ஸ் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு நான் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருக்கிறேன், எனக்கு வியாபாரம் இருக்குது, எனக்கு தொழில் இருக்குதுன்னு பெருமை மனதுக்குள்ளாய் போயிட்டாங்க சுவாமி. அந்த பெருமை மனதையெல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, தாவீது ஒரு ராஜா ஆண்டவரே, ராஜாவாக ஆக போகின்ற அபிஷேகிக்கப்பட்ட மகன். நான் ஒரு செத்த நாய் என்று சொன்னேன் ஆண்டவரே. அதே போல நாங்களும் இன்னைக்கு செத்த நாயை போல, ஒரு தெல்லு பூச்சியை போல வாழ்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் உடல் உமக்கு சொந்தம் சுவாமி, எங்கள் மனம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதுவை சவுல் அங்கீகரித்தான் ஆண்டவரே. நீ நீதிமான், நீ நீதிமான் என்று அங்கீகரித்தான் ஆண்டவரே. அதே போல அப்பா, என்னையும் என்னுடைய உற்ற உறவினர்கள் நீதிமான் என்று அங்கீகரிக்கணும் சுவாமி, நல்லவன் என்று அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. எனக்கு என் மேலா இருக்கின்ற எல்லா கெட்ட பெயர்களும் ஆண்டவரே, என்னை யாரெல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண் பார்வையில நான் புனிதனாக மாறக்கூடிய கிருபையை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. தேசப்பா, தேவ கர்த்தாவே, நீர் 12 சிறர்களை அழைத்திர ஆண்டவரே. அவர்கள் புனிதர்கள் அல்ல ஆண்டவரே, அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள் ஐயா. ஆண்டவரே, நற்செய்தியை பறைசாற்ற, அற்புதங்களை செய்ய, அநீதியை அகற்ற அந்த பிள்ளைகளை நீர் தேர்ந்தெடுத்து மனிதர்களாக இருந்தவர்களை புனிதர்களாக மாற்றினீரே சுவாமி. ஏசப்பா, அதே போல மனுஷனா இருக்கிற என்னையும், மனுஷனா இருக்கிற இந்த பிள்ளைகளையும் நீர் புனிதர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரெல்லாம் துடையுங்கப்பா. எங்களுடைய கூக்குரலுக்கு நீ செவி கொடுங்க. எந்த எதிரியின் சூழ்ச்சிகளும் இந்த குடும்பத்தை அணுகக்கூடாது சுவாமி. பொறாமைக்காரர்கள் உடைய சூழ்ச்சிகள், அவருடைய தந்திரங்கள், அவருடைய மந்திரங்கள் இந்த குடும்பத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர்தாமே ரட்சித்து வழி நடத்துவீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.